எல்லாம் எப்படி இருக்கீங்க? கோவக்காய் பொரியல்லாம் செய்ய போறோம். கோவக்காய் சாப்பிடுவீங்களான்னு கேட்பீங்க. ஆனா இங்க உள்ளவங்கலாம் சாப்பிட்றாங்க. சந்தையிலயும் விக்கிது. மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் இந்த கோவக்காய் விக்கிது. நம்ம ஊர்ல சாப்பிட்ட பழக்கமே கிடையாது. சாப்பிடுவாங்க கூட எனக்கு தெரியாது. இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. நம்ம ஊர்லலாம் போய் சொன்னா, "இத சாப்பிட்றீங்களா? இத சாப்பிட்றீங்கன்னு" எல்லாரும் கேட்டாங்க. நான் ஒரு டைம் போய் பறிச்சுட்டேன். கொல்லைக்கு போம்போது அதெல்லாம் பறிச்சேன். எல்லாரும் கேட்குற கேள்விய பதிலா தூக்கி வீசிட்டு நான் வந்துட்டேன். எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. "இத சாப்பிடுவீங்களா? இத சாப்பிடுவீங்களான்னு?" சொல்லிட்டே இருக்கும்போது தூக்கி வீசிட்டு நான் வந்துட்டேன். ஆனா இங்க உள்ளவங்கலாம் சாப்பிடுவாங்கங்க. இங்க சந்தையிலயும் விக்கிது, மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் விக்கிது இங்க கோவக்கா. இது வந்து எனக்கு வந்து டவுட் என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்க கோவக்காவும் இதுவும் சேமா? அதையும் சாப்பிடலாம் அது சாப்பிடலாமா? இல்ல இது தனியா சாப்பிடுறதுக்கு தனியா கோவக்கா இருக்கா? அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கோவக்கா வந்து நீள வாக்குல கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கழுவிட்டு நீள வாக்குல ஏன்னா கட் பண்ணிட்டு தண்ணீல போட முடியாது. அதனால வந்து ஃபர்ஸ்ட்டே நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கடாய் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி நல்லா சூடாகணும்னா கடுகு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. டைரெக்ட்டா வந்து கோவக்கா சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட் என்னவா இருக்கும்னா, வெள்ளரிக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த டேஸ்ட் தான் இருக்கும். அந்த வெள்ளரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணலாம் நம்ம சாப்பிட்டது கிடையாது. அதோட டேஸ்ட் நமக்கு தெரியாது. வெள்ளரிக்காய் மட்டும் தான் அந்த டேஸ்ட் தெரியும். ஏன்னா பழம் வேணா சாப்பிட்டுருக்கேன். காயெல்லாம் சாப்பிட்டதில்ல. இங்க வந்து எனக்கு பழக்கமாயிட்டு சாப்பிட்டு. ஒரு 2, 3 டைம் செஞ்சிருக்கேன். எல்லாரும் செஞ்சத பார்த்து நானும் சந்தைக்கு போனா எல்லாரும் கோவக்கா தான் வாங்குவாங்க. சரி நம்மளும் வாங்குவோன்னு ஒரு டைம் வாங்கிட்டு வந்துருவேன் நானு. இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செய்ய போறேன். உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம வறுப்போம்ல, அதே மட்டும் தான். நீல வாக்குல கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பழமாவும் இருக்கு லைட்டா. ஆனா பழம் ஏன்னா நாங்க வந்து சின்ன வயசுல நெறைய சாப்பிட்டுருக்கோம். இந்த விட இலைய வந்து நாங்க செலட்டு இருக்குல்ல, அதில வந்து அழைப்போம் நாங்க. அத அழைச்சு நம்ம வந்து அது நல்லா எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அழைச்சிருக்கோம். அதெல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த அனுபவம் இருந்தா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சின்ன வயசுல வயக்காடுலாம் சுத்துன அதிகமா எங்கெங்கலாம் சுத்துவோம். அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். கோவக்கா வந்து நீல வாக்குல கட் பண்ணிட்டு, நல்லா கொஞ்சம் பொடியா கட் பண்ணிட்டு, எண்ணெயில சேர்த்து நல்லா வந்து உருளைக்கிழங்கு வறுக்கிற மாரி நல்லா இது கொஞ்சம் லேட் ஆகும் வேகறதுக்கு. உருளைக்கிழங்கு டக்குன்னு வெந்துரும். இது கொஞ்சம் லேட் ஆகும். டைம் எடுக்கும். அதான் எண்ணெயில தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. நம்ம பாவக்காலாம் வறுப்போம்ல, அதே மாரி தான். எண்ணெயிலயே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து மசாலா வேறு எதுவுமே கிடையாது. உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள். இது 3ஏ 3 தான். வேறு எதுவுமே கிடையாது. ஆனா டேஸ்ட்டு அப்படியே சும்மா அல்டிமேட்டா இருக்கும். நல்லாருக்கும் டேஸ்ட்டு. சாப்பாடு வடிச்சுட்டேன். அடுத்தது இப்போ வந்து வெந்தய டீ குடிக்கிறேன் நானு. இப்போ 2, 3 நாளா வெந்தயத்த டீ குடிச்சிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து கொத்தமல்லி டீ குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து வெந்தய டீ குடிக்கிறேன். வெந்தய டீனா வேறு எதுவுமே கிடையாது. வெந்தயத்த நைட்டே ஊற வச்சுட்டு, காலைல வந்து அதே தண்ணீல வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, அத வந்து வடிகட்டி குடிக்கலாம். வடிகட்டி குடிக்கலாம். அந்த வெந்தயத்தையும் மென்னு சாப்பிடலாம். மென்னுலாம் சாப்பிட்டா ரொம்ப கசப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணிய மட்டும் குடிச்சுக்கிறது. அந்த வெந்தய டீ குடிக்கிறதுனால பெண்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதுதான் இப்போ குடிச்சிட்டு இருக்கேன். அதனால அது வந்து கொஞ்சம் கசப்பானா சரியான கசப்பா தான் இருக்கு. இருந்தாலும் குடிச்சு தான் ஆகணும். நமக்கு உடம்பு சரியாகணும்னா குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு குடிக்கிறேன். இப்போ ஒரு 3 நாளா குடிச்சிட்டு இருக்கேன் தொடர்ந்து. பாவக்காய் வந்து நல்லா வந்து சாரி கோவக்காய் பாவக்கான்னு என் வாயில வந்துட்டே இருக்கு. கோவக்காய். கோவக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து 2, 3 நாள் ஆச்சு வீடியோ எடுத்து நான் போடவே இல்ல. அதனால இன்னைக்கு தான் வந்து வீடியோ எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ ஆனா இங்க கொஞ்சம் மழை தான். ஏன்னா அதிக மழை இல்ல. கொஞ்சம் பனிச்சாரல் மட்டும் காலையிலேருந்து மழை. அதிகம்லாம் இங்க மழை கிடையாது. அதே மாரி நம்ம ஊர்லாம் சரியான மழை. நேத்துலேருந்து மழை. 28ஆம் தேதியிலேருந்து மழையாம். தொடர்ந்து 1 வாரமே அங்க மழை தான் அதிகமா சொல்லிருக்காங்க. ஆனா இன்னைக்குலாம் ரெட் அலர்ட் குடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. எங்க அம்மாவ பார்த்து எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டே இருக்கேன். "பார்த்து பத்திரமா இருங்க. வெளில எங்கேயும் போகாதீங்க." அப்படிலாம் சொல்லிட்டே ஃபோன் பண்ணி சொல்றேன். இருந்தாலும் பயமா தானே இருக்கும். அது ஒரு டைம் நம்ம அனுபவப்பட்டுருக்கோம். அதனால தான் கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி காத்தடிக்குதா, மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் பயம்தான். எனக்கு இங்க இருந்தாலும் அந்த வீட்டு நெனப்பு தான் எனக்கு இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அங்க தண்ணிலாம் வந்து வடியிறதுக்குலாம் இடம் இருக்கு. ஏன்னா வாய்க்கால் இருக்கு. அங்கலாம் வயக்காடு தானே வயல்ல வந்து வடிஞ்சிரும். அந்த தண்ணி பிரச்சனை கிடையாது. இந்த காத்தடிக்குது மழை வந்து அவ்வளோதான். மரம்லாம் பக்கத்துல சுத்திலும் மலை இருக்கு. மரம் இருக்கா? அந்த மரத்துக்கு தான் பயம். ஏன்னா அந்த ஒரு வாரம் மழை பெஞ்சதுனா அந்த வேர்லாம் ஊறி இருக்கும். காத்தடிச்சா டக்குனு வந்து மரம் தான் வீட்டு மேல தான் சாயும். அதுதான் கொஞ்சம் பயமா ஒழிஞ்சு, மத்தபடி இந்த தண்ணிக்கெல்லாம் பயம் கிடையாது. தண்ணி வடிய தான் இடம் நெறைய இருக்கு. இந்த மரத்துக்கு தான் கொஞ்சம் பயம். அங்க வந்து எல்லார் வீட்ட சுத்தி வெறும் மரமா தான் வச்சிருப்பாங்க. கிராமத்துனாலே வீட்ட சுத்தி மரம் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் பயம் ஒழிஞ்சு, தண்ணி வடியறதுலாம் பயம் கிடையாது. ஏன்னா சிட்டில தான் தண்ணி வடிய ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கிராமத்து சைட்லாம் வந்து தண்ணி வந்து வயல்ல போயிரும். வாய்க்காலோட போயிரும். அதெல்லாம் பயம் கிடையாது. சாரி கோவக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு.
இத பார்த்தா உங்களுக்கு வந்து கோவக்காவா, பாவக்காவா எதுவுமே உங்களுக்கு கத்திரிக்காவா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நீங்கலாம் யாரெல்லாம் கோவக்கா சாப்பிட்ருக்கீங்க? யாரெல்லாம் சாப்பிடல சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஊர்ல வந்து கோவக்காலாம் சாப்பிடுவாங்க. எங்க ஊர் தஞ்சாவூர் சைட்லாம் யாரும் சாப்பிட்டது கிடையாது. இங்க தான் நான் பழக்கம் ஆயிட்டு. இந்த வீடியோ பத்தி எப்படின்னு சொல்லி இதே போல அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.